செய்திகள் தொடர்கின்றன. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தொழிற்சங்கங்கள் இன்று சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தின. இந்தியா முழுவதிலும் உள்ள CITU, AITU, HMS உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கங்களும் விலைவாசி உயர்வை குறைக்க வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் மற்றும் கும்பகோணத்தில் அனைத்து தொழிற்சங்க தொழிலாளர்கள் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 1500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம், வந்தவாசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம், மார்த்தாண்டம் பகுதிகளில் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் 500க்கும் மேற்பட்டோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதாகினர். அருப்புக்கோட்டை, அரியலூர், ஆண்டிப்பட்டி, ஓசூர் உள்ளிட்ட நகரங்களில் 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் வேலூர் மற்றும் குடியாத்தம் பகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 1000 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடலூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகத்தில் 700க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கத்தினர் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். இதேபோல் திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, திருப்பூர், விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் இடதுசாரி தொழிற்சங்கத்தினர் மறியல் போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் நடத்தினார்கள். விண்ணை முட்டும் விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, மக்களின் வாழ்க்கை தரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. அடிப்படையான அத்தியாவசிய விலைவாசி பொருட்கள் விலை உயர்வு அடைந்துள்ளது. மக்களின் வாழ்க்கை தரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதுடன் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்தி இந்த நாட்டின் மக்கள் நலம் காக்க இந்த சிறை நிரப்பும் போராட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த மறியல் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டம் காரணமாக பல்வேறு இடங்களில் சிறிது நேரம் போக்குவரத்து தடைப்பட்டது. கிருஷ்ணகிரியில் தொழில் அதிபரின் வீட்டின் பூட்டை உடைத்து புகுந்து அவரது துப்பாக்கி மற்றும் நகைகள் உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையடித்த கும்பலை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி நகரில் வசித்து வருபவர் கிருஷ்ணா சந்த். கடந்த செப்டம்பர் மாதம் இவர் வெளியூர் சென்றிருந்த போது வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளை கும்பல் வீட்டில் இருந்த நகைகள், துப்பாக்கி மற்றும் செல்போன் உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையடித்து சென்று விட்டனர். இந்த கொள்ளை குறித்து காவல்துறையின் தனிப்படையினர் விசாரணை நடத்தி கொள்ளையில் தொடர்புடைய சோமவார்பேட்டையைச் சேர்ந்த மொய்தீன் என்பவரை கைது செய்தனர். அவரிடம் இருந்து திருட்டுப் பொருட்கள் மற்றும் துப்பாக்கி ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த கொள்ளையில் சம்பந்தப்பட்ட மேலும் சிலரை போலீசார் தேடி வருகின்றனர். திருச்செங்கோடு அருகே திருமணி முத்தாற்றின் தரைப்பாலத்தை கடக்க முயன்ற தொழிலாளி ஒருவர் ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு பலியானார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தாலுகா பருத்திப்பள்ளி மற்றும் கருங்கல்பட்டி கிராமங்களுக்கு இடையே தரைப்பாலம் ஒன்று உள்ளது. தற்போது திருமணி முத்தா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் தரைப்பாலம் வழியாக ஆற்றின் அக்கறைக்கு சென்று வருகின்றனர். இவ்வாறு தரைப்பாலத்தை கடந்து செல்ல முயன்ற போது மூர்த்தி என்ற 35 வயது விவசாய கூலி தொழிலாளி ஒருவர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தார். கடந்த 15 ஆண்டுகளாக இவ்வாறு உயிரிழப்பு நடந்து வருவதால் மேம்பாலம் கட்ட கோரி வரும் கோரிக்கையை அதிகாரிகள் யாரும் கண்டுகொள்வதே இல்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். புனித டான் பாஸ்கோவின் 150வது நினைவு தினத்தை முன்னிட்டு உலகம் முழுவதும் அவருடைய மெழுகு சிலை பக்தர்களின் தரிசனத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. அதன்படி திருவண்ணாமலை உலக மாதா பேராலயத்தில் பக்தர்களின் பார்வைக்காக அந்த சிலை வைக்கப்பட்டது. அப்போது டான் பாஸ்கோவின் உடலை ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களும் மற்ற தரப்பினரும் தரிசித்து அஞ்சலி செலுத்தினர். சென்னை அடுத்த புழல் அருகே இருந்து வெளியேற்றப்பட்ட 73 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ஏற்கனவே தாங்கள் வசித்து வந்த குடியிருப்பு இடங்களை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை புழல் அருகே உள்ள கதிர்வேடு என்ற பகுதியில் 16 வருடமாக வசித்து வந்த 73 குடும்பத்தினரை கடந்த திமுக ஆட்சியின் போது துணை முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் உதவியாளராக இருந்து வந்த இரா கண்ணன் என்பவர் அந்த பகுதியை விட்டு வெளியேற்றிவிட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தற்போது அவர் மீது நில அபகரிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டு தனிப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட 73 குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தாங்கள் வெளியேற்றப்பட்ட இடம் தங்களுக்கு சொந்தம் என்றும் அந்த குடியிருப்பு பகுதியை தங்களுக்கு மீண்டும் வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சரின் தனிப்பிரிவு அலுவலகத்திற்கு திரண்டு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆச்சரியம், ஆனால் உண்மை. சேட்டை செய்வதற்கு மட்டும்தான் குரங்குக்கு தெரியும். பூ மாலைகளை குரங்கு பீத்தி எறியும். இப்படியெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.
முறைப்படி பழக்கப்படுத்தினால் குரங்கு ஒரு பணியாளரைப் போல சேவகமும் செய்யும். மதுபான அருந்தகத்தில் ஒரு குரங்கு அனைத்து பணிகளையும் செய்வதை பாருங்கள். கேட்கின்ற ரகத்தின் மதுபான பாட்டிலை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து கொண்டு வந்து வாடிக்கையாளரிடம் கொடுக்கிறது இந்த குரங்கு. அது மட்டுமல்ல, மதுபானம் அருந்துவதற்கு வேண்டிய சோடா, சைடிஸ் போன்றவற்றையும் இந்த குரங்கு கொண்டு கொடுக்கிறது. நம்ம ஊர் டாஸ்மாக் பார் உரிமையாளர்கள் இதை கவனத்தில் கொள்ளலாம். முதல் டெஸ்ட் போட்டியில் வெற்றியை நோக்கி இந்திய அணி. டெஸ்டில் 15,000 ரன்களை கடந்து சச்சின் புதிய சாதனை. விபரம் இடைவேளைக்கு பிறகு.